Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு breakfast premix recipe தான் பார்க்க போறோம். இந்த ஒரு premix recipe இருந்தாலே போதும், நினைச்ச உடனே டக்குன்னு ஈஸியா கலந்தமா செஞ்சமான்னு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு premix பயன்படுத்தி உப்புமா, வடை, பணியாரம், இட்லின்னு 4 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேச்சுலர்ஸ், வேலைக்கு போகிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது பயன்படும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நெய்யெல்லாம் உருகி எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபி செய்யும்போது முழுவதுமே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். இது போல் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் சின்னதாக வெட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரணும். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். முந்திரி பருப்பு சேர்க்குறதுலாம் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸில் 1 கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை நம்ம வதக்கி எடுக்கணும். உங்களுக்கு கேரட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போது நம்ம சேர்த்துருந்த எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 வத்தல், காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வத்தல் நல்லாவே காஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வத்தல், பச்சை மிளகாய் இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வத்தல் இல்லைனா பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துருக்கிறேன். 4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறமாவும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். ரவைலாம் நமக்கு நல்லா வறுபட்டு வரணும். நம்ம சேர்த்துருந்த அந்த கேரட்லலாம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ரவை வறுக்கும்போது அந்த சூட்லேயே நமக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நம்ம இந்த ரவைலாம் நல்லா வறுத்து கடைசியாக பார்க்கும்போது அந்த கேரட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கையில் வச்சு எடுத்தாலே உடஞ்சி வந்துடும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோன்னா தான் நம்ம இதை ரொம்ப நாள் வரை வச்சு பயன்படுத்த முடியும். இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபி இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக உப்புமாலாம் பண்ணிடலாம். சுடு தண்ணி சேர்த்தாலே போதும், உப்புமா ரெடி ஆயிரும். ட்ராவல் டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ரவெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். நம்ம சேர்த்துருந்த எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இது போல் வறுபட்டு வரதுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் ஆகும். நம்ம ரவையை வறுக்கும் போதே தெரியும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வறுக்கும்போது ஒரு 12-15 நிமிஷத்துலேயே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா வறுத்தெடுத்து செய்யும்போது தான் நம்ம இதை நிறைய நாள் வரை பயன்படுத்த முடியும். இப்போ நான் எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நல்லா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாத நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே வச்சு ஒரு 2 மாதம் வரை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் வரை நமக்கு நல்லாவே இருக்கும். ஸ்டோர் பண்ணும்போது ஒரே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் 2 தனித்தனியான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுக்கும்போது ஒன்றை பயன்படுத்திட்டு நம்ம இன்னொன்று பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நம்ம எடுக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த கரண்டிலேயோ பாத்திரத்துலேயோ தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தணுன்னா இது ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். இப்போ இதை பயன்படுத்தி உப்புமா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிப்பியில் உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம ரெசிப்பியில் சேர்க்கணும் அவசியம் இருக்காது. நான் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரதுலையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரீமிக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து எடுத்தால் போதும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா
சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் வந்து ட்ராவல் டைம்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு நல்லா சுடு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்புமா ரெடி ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். ட்ராவல் டைமில் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் உப்பை ப்ரீமிக்ஸ்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷத்தில் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை விட நம்ம இது ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதை பயன்படுத்திட்டு இட்லி பணியாரம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டாம் ரவை மட்டும் போதுன்னா ரவை மட்டும் வச்சு கூட செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பான தயிர் வந்து சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். இது மாதிரி ரவையை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரவெல்லாம் நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணியில் கொஞ்சம் கூட குறைய தேவைப்படலாம். நான் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பேக்கிங் சோடா நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி. ஃபஸ்ட்டு இட்லி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு குழிகளையும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பிளேட்டை வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அடுத்ததாக இதே சேம் மாவை யூஸ் பண்ணி நம்ம குழி பணியாரமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதே மாவை பயன்படுத்தி தான் குழி பணியாரமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ குழிகளில் கொஞ்சமாக எண்ணெய் அல்ல நெய் வந்து சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு குழிகளிலும் மாவை நிரப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் இது போல் திருப்பி போட்டதுக்கப்புறமா இதில் தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் பணியாரம்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ரவை கார பணியாரம் ப்ரீமிக்ஸ் ரெசிப்பியை பயன்படுத்தி செஞ்சுருக்குறோம். அடுத்ததாக நமக்கு இட்லியுமே நல்லா வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த ஓரங்களெல்லாம் அந்த எடுத்து விட்டுட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா சூப்பராக நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். நம்ம ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ண இட்லி மாதிரி இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு அர்ஜென்ட்டான டைம்லலாம் கண்டிப்பாக நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இட்லி பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. அடுத்ததாக இதை பயன்படுத்தி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா இது போல் மாவோடு சேர்த்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே தயிர் சேர்க்கும் போது ரொம்ப புளிப்பான தயிர் வந்து சேர்க்கக்கூடாது. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது போல் ஒரு பதத்தில் தான் மாவு இருக்கும். கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையை நல்லா தண்ணியில் முக்கிட்டு இது போல் நம்ம வந்து வடை மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம உளுந்த வடைலாம் போட்டு எடுப்போம்ல, அது போல் கையை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மாவில் ஹோல் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான்.
ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த வடையை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லா வடையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பேனோட சைஸுக்கு தக்கன வடை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை வாழை இலையில் தட்டிட்டு கூட நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் 4 வடை தான் வரும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் தேவைக்கு தக்கன ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து ஒன்று பிச்சு காமிச்சிருக்கிறேன். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் ஸ்க்ரீன் ஐ கார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.